ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதை எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பு 1 கப் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருப்புளுந்து 1 கப் சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப் வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 8 பல் சேர்த்திக்கோங்க. தோலோடு சேர்த்திக்கணும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது கூட பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பூண்டு நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். கலர்லாம் மாறிடணும். பருப்பு எல்லாமே கலர் மாறி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்குறப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இட்லி பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.